ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி தமிழர்கள் பலர் மாயமாகி இருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவசர ஆலோசனை நடத்தினார். அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதன்படி அமைச்சர்கள் குழு இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு டெல்லி புறப்படுறாங்க. இந்த நேபாள வெள்ளம் தொடர்பாக டெல்லி விரைகிறார்கள் 4 தமிழக அமைச்சர்கள். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்க டெல்லி தமிழ்நாடு இல்ல முதன்மை ஆணையர் ஆஷிஷ் குமார் IAS தலைமையிலான குழு காத்மண்டுக்கு போறாங்க. மீட்கப்பட்டவர்களை பாதுகாப்பா தாயகம் அழைச்சிட்டு வரவும் தூதரகத்தோட இணைந்து நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைக்கவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டதன் பேரில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத், தென்னரசு ஆகியோர் டெல்லி பயணம் மேற்கொள்கிறார்கள். மத்திய அரசுடன் இணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள CM விஜய் அவர்கள் உத்தரவிட்ட சூழல்ல அமைச்சர்கள் குழு இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு டெல்லி புறப்பட்டு நேபாள விவகாரத்தை தமிழர்கள் அங்கே சிக்கியிருக்காங்க அவங்கள மீட்டு கொண்டு வரவும் அவர்களுக்கான உதவிகளை செய்யவும் தயாராக இருக்காங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன். அமைச்சர்கள் குழு இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு டெல்லி போகிறாங்க அப்படிங்கிறத பிரேக்கிங் நியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மத்திய அரசுடன் இணைந்து மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து கண்காணிக்க, அதே நேரத்துல மீட்கப்பட்டவர்களை பாதுகாப்பாக விரைவாக தமிழகத்துக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கையாகவே தமிழகத்தைச் சேர்ந்த 4 அமைச்சர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், வேளாண் மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு ஆகிய 4 அமைச்சர்களும் இன்று இரவு 8 மணிக்கு டெல்லி புறப்படுறாங்க அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில இன்று காலை ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அதே நேரத்தில் நேபாள அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவதற்கு உயிர் பிழைத்தவர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கு புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தினுடைய ஆணையர் IAS அதிகாரியான ஆஷிஷ் குமார் அவர்களை காத்மண்டுக்கு உடனடியாக புறப்பட்டு செல்ல தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதே நேரத்துல இன்று அமைச்சர்கள் உடனடியாக டெல்லி சென்று நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மத்திய அரசோடு இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சருடைய உத்தரவாக இருந்தது. இதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில 8 மணிக்கு சென்னையிலிருந்து டெல்லி புறப்படுவதற்குண்டான விமான டிக்கெட் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 4 அமைச்சர்களும் டெல்லி புறப்படுவதற்குண்டான திட்டமிடல் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக உள்ளது. நன்றி பாஸ்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.